ஹாங்காங் வாரியர்ஸ் சைனா படமான இது தமிழில் இப்போ வந்திருக்கு, தேட்டரில் பரவலாக போயிட்டுருக்கு. ஒரு முழு நீள ஆக்ஷன் மூவி. ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் தெறிக்க சண்டையாக தான் இருக்கும். அதாவது மூச்சு இறைச்சிரும் அவனுக்கு போடுற சண்டையை நம்ம பார்க்குறதில்ல. கிளைமேக்ஸில் வரக்கூடிய 25 நிமிஷம் சண்டைங்கிறது முதல்ல நடந்த சண்டைகளை தாண்டி இந்த சண்டையை மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருந்திருப்பானுங்க. இந்த படத்தினுடைய கதை சுருக்கம். ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய வால்டு சிட்டியில் நடக்கிறது தான் படத்தினுடைய கதை. அந்த வால்டு சிட்டிக்கும் அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் எப்பயுமே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வால்டு சிட்டியில் இருக்கக்கூடிய டானான சைக்ளோனுக்கு போட்டத்தில் வெளியில் ஒரு பெரிய கேங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. வெளியிலிருந்து ஒருத்தன் உள்ளே வரான், லூக் அப்படிங்கிற கதாநாயகன். வெளியில் இருக்க ஆப்போசிட் டீமுக்கிட்ட பயந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளை ஒன்று எடுத்துகிட்டு இந்த வால்டு சிட்டிக்குள்ளார வரான். இந்த வால்டு சிட்டிக்கு உள்ளே போன உடனே சைக்ளோனை மீட் பண்ணுறப்ப அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஒழுங்காக வெளியில் போயிரு அப்படின்ட்டு. வெளியில் போக முடியாத காரணத்தினால உள்ளேயே சண்டை போட்டு அந்த சைக்ளோனுக்கே அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு வராரு லூக். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, சைக்ளோன் லூக்குக்கு ஒரு நாள் ஷேவ் பண்ணுறாரு. அவருடைய தொழிலே என்னென்னா முடித்திருத்தகம் பண்ணுறது தான். அப்படி ஷேவ் பண்ணுறப்ப இவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று போகுது. அதில் ஒரு பயம் ஒன்று தெரியுது இவருடைய முகத்தில். இவர் எப்படி இந்த வால்டு சிட்டிக்கு டானா மாறுறார் அப்படிங்கிறதுக்கான கதை அப்படிங்கிறது இவனுடைய முகத்தில் அந்த ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. ஸோ பகை இங்கேருந்து பறக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்த விட்டு நீ மறுபடியும் வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கேங் ஒன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கு இந்த லூக்கை போட்டு தள்ளுறதுக்கு. ஒரு கட்டத்தில் அந்த வெளியில் இருக்கிற கேங் சைக்ளோனுடைய அண்ணனை மீட் பண்ணி, இதுதான் உண்மையான விஷயம், அந்த ஹீரோவுக்கும் உங்கள் தம்பிக்கு இருக்கக்கூடிய மேட்ரு இது தான் அப்படின்னு சொல்ல, அண்ணங்காரன் உள்ளே வந்து சைக்ளோன் சிட்டிக்குள்ளே இருக்கிற லூக்கை போட்டு தள்ள முயற்சிக்கிறான். வெளியில் இருக்கக்கூடிய கேங்கும் உள்ளே வருது. சண்டையோ சண்டை, அதாவது ஒரு 2 நாளைக்கு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரியான சண்டை. இந்த லூக் யார், இந்த சைக்ளோன் யார், அவங்க அண்ணன் யார், வெளியில் இருக்கக்கூடிய கேங்குக்கும் லூக்குக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதான் எண்டு. இந்த படத்தினுடைய சுவாரஸ்யமான விஷயமே இந்த வால்டு சிட்டி தான். கிட்டத்தட்ட இந்த பிரிட்டிஷ் பீரியடில் இருந்து இது ஒரு போருக்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு இடம். அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் மக்கள் அதை ஆக்குபைடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த புறா கூண்டுக்கு மாதிரியான வீடுகள் இருக்கும். வான் உயர்ந்த பில்டிங்கு, மிகப்பெரிய நிலப்பரப்பில் அது அமைஞ்சிருக்கும். ஒரு கட்டத்தில் ஹாங்காங் சைனாவோட இணையிறதும் ஹாங்காங்கோட வளர்ச்சி அப்படிங்கிறது விரிய ஆரம்பிக்கிறப்பையும் இந்த நிலத்தை ஆட்டயம் போடுறது தான் பஞ்சாயத்து. வெளியில் இருக்கக்கூடிய கேங்கு இந்த நிலத்தை ஆட்டயம் போட நினைக்கிறதும், உள்ளே இருக்கிறவங்க இந்த நிலத்தை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதும் இது ரியலாக நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். கதைக்காக அங்கங்கே மாற்றப்பட்டு அதை சுவாரஸ்யமாக சண்டைகளோடு பிணைக்கப்பட்டு, அதாவது ஏப்ரல் 94 வந்து இந்த பில்டிங் இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் எல்லாத்தையுமே வந்து தரமட்டமாக்கினாங்க. அது ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. படத்தில் அந்த ரியல் செட்டு அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, செம்மையாக பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கானாலும் ஒருத்தன் நடந்து வந்தால் ஒருத்தன் இப்படி தள்ளி தான் போகணும், அந்த மாதிரி தான் இருக்கும் நடந்து போகக்கூடிய இடம். ஆனால் அதுக்குள்ளார சண்டை நடந்துகிட்டே இருக்கும். 4வது மாடியில் சண்டை போட்டால் அவன் கீழே தான் கிடப்பான், அந்த மாதிரி தான் இருக்கும். இடையில பணமெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறது எல்லாமே படத்துக்குள்ளார வரும். என்னடா எலிசத்தை வாசம் அடிக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு பணம் ஒன்று தூங்கிட்டு இருக்கும், தெரியாமல் தவறி விழுந்திருப்பா அப்படின்ட்டு. ஒரு டஞ்சனான பில்டிங் ஒன்று. அந்த செட்டு ஒர்க்கு அப்படிங்கிறது இந்த படத்தில் மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருந்திருப்பாங்க. ரியாலிட்டி அப்படியே காட்டியிருப்பானுங்க. படத்தில் 95% டார்க் மோடுக்குள்ளாரையே கொண்டுட்டு போயிருப்பாங்க இந்த படத்தை. அந்த பில்டிங்கெல்லாம் பார்க்குறப்ப அங்கங்கே சின்ன சின்ன லைட்டோடு வந்து அழுக்கு படித்த ஒரு இடமாவே வந்து காட்டிட்டு போயிருப்பாங்க. ஒரு கிளைமேக்ஸில் மட்டும் லைட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி, அதாவது சூரிய வெளிச்சத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த பில்டிங்கை. ஒரு வைடு மட்டும் வரும் இந்த படத்தில் பகல் நேரத்தில். என்னடா இவ்வளோ பெரிய பில்டிங்கடா இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி, இவ்வளோ மக்கள் அங்கே இருக்காங்களா அப்படின்ட்டு. நீங்கள் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இல்லை கூகுளில் போய்ட்டு யூடியூப்பில் போய்ட்டு இந்த வால்டு சிட்டியை பற்றி சர்ச் பண்ணிங்கனாவே தெரிய வரும் எவ்வளோ ஒரு மோசமான இடம் அப்படிங்கிறத. சரி, கதைக்குள்ளாரையே வந்துடுவோம். படம் ஆக்ஷன் தான். சண்டையெல்லாம் வந்து மிரட்டும், அடித்தா வந்து மண்டை உடையும், இல்லைன்னா வந்து நிலத்தை பொழக்கும். பில்டிங் பழசு அப்படிங்கிறதுனால நிலம் உடைய ஆரம்பிக்கும், அடித்து நொறுக்குவானுங்க, கம்பியெல்லாம் பறக்கும். அந்த பஸ்ஸுக்குள்ளார ஒரு சண்டை ஒன்று இருக்கும். இதில் சூப்பர் பவர் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை மைண்டில் வச்சுக்கோங்க படம் பார்க்குறப்ப. அது எண்டில் வந்து பல வித்தைகளை காட்டும். படத்தில் ஒரு இடத்துல பண்ணியிருந்துருப்பானுங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை தூக்கி துவைப்பானுங்க, மேலே தூக்கி கீழே அடிப்பானுங்க. அவ்வளோ மோசமாக இருக்கும். சின்ன அந்த பிளேஸ்க்குள்ளார போடக்கூடிய சண்டை.
2 அடி தூரத்திலே, அதாவது 2 அடி தான் இருக்கும் நீள அகலம் எல்லாமே. அதுக்குள்ளாரையே வந்து கத்தியை தூக்கிட்டு சண்டை போடுறது. குறிப்பாக வந்து இந்த எடிட்டிங் ஆகட்டும், லைட்டிங் ஆகட்டும், கேமரா சிறப்பாக பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த படம் ஹாங்காங்கோட வரலாற்றையே வந்து மிக அதிக கலெக்ஷன் பண்ண 2வது படம் இது. ஸோ முடிஞ்ச தேட்டரில் பாருங்கள், கொஞ்சம் சவுண்டோட நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி ஓடிடியில் பாருங்கள் இந்த படத்தை. நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.